கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் நான் ஒரு சாலை வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது என்னுடைய இருதயத்தில் பாரம் இருந்தது, ஒரு சோர்வு இருந்தது, ஒரு கவலை இருந்தது, பதட்டம் இருந்தது, ஒரு மன கஷ்டமும் இருந்தது. அப்போ அந்த அந்த சாலையில் போய் கொண்டிருக்கிற நேரமெல்லாம் அந்த பாரத்தை, அந்த ஒரு அழுத்தத்தை உணர்ந்து கொண்டே தான் சென்றேன். ஆனால் அதே சாலையில் மறுநாள் காலையிலும் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்பதை எனக்குள்ள பார்த்த பொழுது முந்தின நாள் இருந்த அந்த வருத்தம் இல்லை, அந்த சோர்வு இல்லை, அந்த அழுத்தம் இல்லை, அந்த கவலை இல்லை, அந்த பதட்டம் இல்லை, அந்த பாரம் இல்லை. என்னாச்சு? முந்தின நாள் இருந்த சூழலெல்லாம் மாறிவிட்டதா? இல்லை, அப்படியே தான் இருக்குது. முந்தின நாள் எனக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்ததோ அதே பிரச்சனைலாம் அடுத்த நாளும் இருக்குது. ஆனால் முந்தின நாள் ரொம்ப சோர்வு, ரொம்ப கலக்கம், ரொம்ப பதட்டம், ரொம்ப தைரியம். ஆனால் மறுநாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். என்னடா இது, நேற்று இப்படி இருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு என்னது அப்படி யோசித்து பார்க்குறவில்ல. சூழல் ஒன்றுமே மாறலை, அப்படி தான் இருக்குது. அதே பிரச்சனை, அதே நெருக்கடி, அதே சூழல், ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. அப்போ என்ன மாறி இருக்கிறது? மனம்தான். அப்போது நேற்றைக்கு இந்த மனம் இதே சூழலில் பதட்டத்தோடு இருந்தது, இன்றைக்கு இதே மனம் அதே சூழலில் ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக இருக்குது. அப்போது நான் கற்றுக்கொண்டேன், நம்முடைய மனம்தான் எல்லாவற்றையும் சொல்லுகிறது. அப்போது எதிர்விதமான சூழல் இருந்தாலும் அதனால்தான் நாம் பாதிக்கப்படுகிறோம் என்பதல்ல. பெரும்பாலும் நம்முடைய சூழல்கள் அல்ல நம்முடைய பிரச்சனை. நம்முடைய மனதை நாம் ஒரு குறிப்பிட்ட விதமாக வைக்க முடியாதான் பிரச்சனை. மனம் சரியாக இருக்கும் பொழுது, மனம் ஒரு குறிப்பிட்ட இயங்குகிற பொழுது எந்த எதிர்நிலை சூழல்களிலும் நாம் நன்றாக உணர முடியும். ஆகையால் அந்த மனதை ஆண்டவர் இயக்கத்தக்கதாக நம்ம எப்பவும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போகணும். நாம் பெரும்பாலும் சூழ்நிலை மாறணும், இது மாறணும், அது மாறணும், ஜெபம் பண்ணணும். அது நியாயமான எதிர்பார்ப்பு தான், சூழ்நிலைகளும் மாறணும். ஆனால் சில நேரங்களில் சூழ்நிலை மாறவில்லை என்பதற்காக அழுத்தத்தோடு, கவலையோடு, பதட்டத்தோடு, சோர்வோடு, சஞ்சலத்தோடு இருக்க தேவையில்லை. கர்த்தருடைய ஆளுகைக்குள் நம்முடைய இருதயம் வந்துவிட்டால் அதே சூழலில் நம்மளை சந்தோஷமாக வைக்க ஆண்டவரால் முடியும். நான் பல நேரங்களை யோசனை பண்ணுவேன், என்னடா இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப விடுதலையாக இருக்கிறேன், என்னமோ பெருசாக நல்ல காரியம் நடந்தது மாதிரி ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை, நேற்றைக்கு மாதிரி தான் இன்னும் இருக்குது. கர்த்தருடைய கிரியையை மனதிலே உணர்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை மனதிலே உணர்கிறேன், கர்த்தருடைய ஐக்கியத்தை மனதிலே உணர்கிறேன். அது எல்லா சூழலுக்கு நடுவிலும் மனதை உறுதிப்படுத்துகிறது, சந்தோஷப்படுத்துகிறது. எனவே தான் பிலிப்பியர் 4:11 வாசிக்கும் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மனித மனம், இந்த உலக சூழல் வாழ்கிறோம், எவ்வளவு பரிசுத்தவானாக இருந்தாலும் நம்முடைய மனம் சஞ்சலப்படும், சோர்வடையும், பதட்டப்படும், ஒரு அழுத்தத்தை உணரும், அப்செட் ஆகும், ஒரு விதமான பதட்டத்துக்கு, ஒரு கலக்கத்துக்குள் வரும். தட்ஸ் நேச்சுரல். ஆனால் நம்ம அதை அப்படியே இந்த சூழல்னால தான் எனக்கு இப்படி நடக்குது, இந்த சூழல் மாறலைன்னா இன்னும் இப்படி தான் இருக்க போகிறேன், ஒன்றும் கிடையாது. சூழலை ஆண்டவர் மாற்றட்டும். ஆனால் மாறாத இந்த சூழலுக்கு நடுவிலும் என்னுடைய மனதை அதற்கேற்றபடி ஆண்டவர் மாற்றிவிட்டால் இந்த எதிர்மறை சூழல் மத்தியிலும் நான் மனரம்யமாக இருக்க முடியும். எந்த நிலைமையிலும் என்னாலே தைரியமாக இருக்க முடியும். நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டேன். ஆம் அருமையானவர்களே, சூழ்நிலைகள் சில வேளை நாம் எதிர்பார்த்தது எதிராக இருக்கலாம். அதனால் நாம் பதற்றத்தோடும் கவலையோடு சோர்வோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. கர்த்தருக்குள் நமக்கு ஒரு விடுதலை உண்டு. எனவேதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் சமாதானமாக இருங்க. எனவே எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை சூத்திரத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் தெரிவிங்கள். புத்தி கெட்டா தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். எனவே பிரச்சனைகள் சூழ்நிலையுடைய விளைவானதல்ல, பெரும்பாலும் நம்முடைய மனநலின் விளைவானது. மனதை ஆண்டவர் உரிய விதமாக வைத்துக்கொள்ளத்தக்கதாக அதில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வாழ்விலே அமைதியோடும், நிம்மதியோடு, தைரியத்தோடு, நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உதவி செய்வார்.